தமிழ் மக்களுக்கு வணக்கம். அஜித்குமார் உடைய அந்த கொலை, அந்த கொடூர கொலை, அதோடைய அந்த ஈரம் காய்வதற்குள் அப்படின்னு தான் சொல்லணும்னா, திருப்புவனத்தில அஜித்குமார் என்கிற அந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டு, காவல்துறையினரால் கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு, அந்த சம்பவத்தின் ஈரம் காய்வதற்குள்ளாக அடுத்த ஒரு சம்பவம் வந்து சென்னையில் பேசப்படுகிறது. அது போன்றது ஒரு சம்பவமாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னால நம்ம வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போடுவோம் இல்லையா? அது மாதிரி இதுக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் போட வேண்டும். இதில வந்து காவல்துறையை சம்மந்தப்படுத்தி பேசப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நவீன் பொலினேனி அப்படின்ற அ ஆந்திராவைச் சேர்ந்த நபர். அவர் வந்து இங்கே ஒரு மேலாளராக, அதாவது மாதாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பால் அ உற்பத்தி அந்த நிறுவனத்தில வந்துட்டு பதப்படுத்தும் நிறுவனம். அந்த நிறுவனத்தில வந்து அவர் மேலாளராக இருக்கிறார். அப்படி மேலாளராக இருக்கக்கூடியவர் கையாடல் செய்ததாக, பணம் கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுகிறது. அதுவும் சாதாரணமான தொகை கிடையாது. தொகை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 கோடிக்கும் மேலான ஒரு மதிப்பு கொண்ட தொகை. இந்த தொகையை இவர் கையாடல் செய்து விட்டார் என்று அந்த நிறுவனத்துடைய தணிக்கை குழு கண்டுபிடிக்கிறது. அது கண்டுபிடித்ததற்கு பின்னால் இவர் மிரட்டப்பட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு எழுகிறது. அந்த மிரட்டப்பட்டார் என்கிற நிலையில அவர் வந்து ஒரு இமெயிலை அனுப்புகிறார். அவருடைய உறவினர், அவருடைய சகோதரிக்கும், இன்னொரு நபர்களுக்கும் வந்து அவர் அந்த இமெயில் அனுப்புகிறார். அந்த இமெயிலில் ஒரு சில தகவல்களை அவர் தெரிவிக்கிறார். அந்த தகவல்களின் அடிப்படையில அந்த சகோதரி வந்து பயந்து அவங்க வந்து அலர்ட் பண்றாங்க. புழல் அந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அந்த பகுதியில் தான் அவர் வசிக்கிறார். அவங்க அலர்ட் பண்றாங்க. அப்போ அவருடைய நிலம், அவர் வாங்கியிருக்கின்ற ஒரு நிலத்தில இருக்கக்கூடிய ஒரு ஷெட்‌லயோ அவர் வந்து உயிரற்ற நிலையில் கிடக்கிறார். அவர் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வருகிறது. நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது சம்பந்தப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கேள்விகள் கேட்டிருக்கிறார். ஏன்னா காவல்துறையை நோக்கி அந்த கேள்விகள் செல்வது அப்படின்றதை விட, இதற்கு யார் பொறுப்பாக இருக்க முடியும்? இது தற்கொலை என்று நாம் சொல்லி முடிக்கப் போகிறோமா? ஏனென்றால் அந்த இமெயிலை பொறுத்தவரைக்கும் அதை பார்க்கும்பொழுது அது தற்கொலையாகத்தான் தெரிகிறது. ஆனால் அவர் மிரட்டப்பட்டிருக்கிறாரா? அப்படின்ற குற்றச்சாட்டும் எழுகிறது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் பார்த்தோம்னா, இது மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேன் ஒருத்தரும் இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். தான் வந்து காவல்துறையினரால் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை என்கிற பெயரிலே மிரட்டப்பட்டதாகவும், பிளாக்மெயில் செய்து அவரிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்ப நம்ம ஒட்டுமொத்தமா காவல்துறையே புரையோடி போயிருக்கு. இந்த மாரி ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பழியும் காவல்துறையின் மீது போட்டுவிட்டு நாம் கடந்து செல்லப் போகிறோமா? அப்படின்னா இல்ல. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன். ஆட்சியாளர்களுடைய திறமையற்ற நிர்வாக திறமையற்ற செயல்பாடுகளினால் ஒட்டுமொத்தமாக காவல்துறையே நாம் பழி போடுவது அப்படின்றது ஏற்புடையதாக இருக்க முடியாது. அப்போ காவல்துறையில் சில கருப்பாடுகள் இருக்கிறார்களா என்றால் இருக்கலாம். ஆனால் இதில் யாரை பலிகடாவாக்குகிறோம்? யாருடைய அ உ உத்தரவின் பேரில் இங்கே காவல்துறை செயல்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு வழக்கு வந்துச்சு. ஒரு மருத்துவர் கும்பல். அதாவது 3 பேர் அவங்க. தந்தை, சகோதரன், அ 2 அந்த தந்தைக்கு 2 பிள்ளைகள். இவங்க பார்த்தீங்கன்னா, பல பேரை ஏமாற்றியிருக்கிறார்கள். பல கோடி ரூபாய் ஏமாற்றியிருக்கிறார்கள். ஈசிஆர்ல அவர்கள் வசிக்கிறார்கள். இது சம்பந்தமா அடுத்து நானு இந்த தகவல் சம்பந்தமா அடுத்த ஒரு தனி காணொளியே போடுறேன். பட் இத வந்து ஒரு உதாரணமா நான் சொல்றேன். அந்த அந்த விவகாரத்தில என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஊரெல்லாம் ஏமாற்றி பல கோடி ரூபாய், அதாவது இந்த கான்ட்ராக்ட்ட பிடித்து குடுக்கிறேன், அந்த கான்ட்ராக்ட்டை பிடித்து குடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல கோடி ரூபாய் சுருட்டி விடுகிறார்கள். இதை புகாராக போய் குடுக்கும் பொழுது, கிட்டத்தட்ட 300, 400 கோடிக்கு இவங்க வந்து சுருட்டியிருக்காங்க அப்படின்னு புகாராக கொண்டு போய் குடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அழைத்து விசாரிக்க வேண்டும். எஃப்ஐஆர் போடப்பட்டு விட்டது. எஃப்ஐஆர் போட்டு அவர் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற நிலையில, காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு, அதாவது அரெஸ்ட் தான் அது கிட்டத்தட்ட. விசாரணைக்கு அழைத்துச் சென்றால், காவல் நிலையத்திற்கே சென்று அந்த நபர்களை மிரட்டி, அதாவது அந்த காவல்துறை அதிகாரிகளை மிரட்டி, இந்த நபர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். யார் இதை செய்தது அப்படின்னா, இந்த சம்பவத்தில நான் சொல்லக்கூடிய சம்பவம் இருக்கு இல்லையா? இது வந்து நவீன் சம்பந்தம் கிடையாது. இது தனி அ விவகாரம். இதில இத செய்தது யார் அப்படின்னா, அண்ணா நகர் கார்த்தி. நேரா காவல் நிலையத்துக்கே போயி, நான் சொல்றேன் எஃப்ஐஆர்லாம் எதுவும் போடக்கூடாது. நீ கூட்டு வா அப்படின்னு கூட்டு வர அளவுக்கு எப்படி இவங்களுக்கு வந்து அதிகாரம் வருகிறது? ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள்
மோகன் அப்படின்ற இந்த எம்கே மோகன் என்கிற அந்த இவருடைய மகன் அந்த அண்ணா நகர் கார்த்தி ஆளுங்கட்சியுடைய துணையுடன், இத்தனைக்கும் உதவாநிதிக்கு மிக நெருக்கம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற காரணத்தினால யார் என்ன கேள்வி கேட்க முடியும்? பட்டத்து இளவரசருக்கு நெருக்கம், நிழலாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா அவர் சொல்கிறது தான் அங்கே சட்டம். சென்னையில் இவங்க வச்சது தான் சட்டம். கூறு போட்டு பிரிச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் பேட்டை ரவுடி சேகர் பாபு, ஒரு பக்கம் மாசு சார், அவருடைய மகன் இளஞ்செழியன், அவர் கூட அந்த டாக்டர் எழிலன், இவங்க ஒரு பக்கம் கூறு போட்டு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் பேட்டை ரவுடி சேகர் பாபு, இன்னொரு பக்கம் அண்ணா நகர் கார்த்தி. இப்படி சென்னையை பிரித்து வைத்து மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வைத்ததுதான் சட்டம். இவர்களை மீறி காவல்துறையால் செயல்படக்கூட முடியாது. இதுதான் உண்மை. அப்போ இன்றைக்கி சீசன், அதாவது திருபுவனத்துக்கு அப்புறமும் இன்னும் 2-3 காவல்துறை அத்துமீறல்கள் சம்பவம் வந்திருக்கின்ற காரணத்தினால இப்போ சீசன் எல்லாமே காவல்துறை மேலே பழிய போடுறது, காவல்துறையை இப்போ மொத்தமாக மோசமாக இருக்குன்னு சொல்கிறது. காவல்துறைகளில் தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் இது நடப்பதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அதாவது புகாரே பதியாமல் விசாரிப்பது, புகாரே பதியாமல் பேச்சுவார்த்தை, கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவது, இதையெல்லாம் யார் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அரசியல்வாதிகள், ஆளும் கட்சியினர், திமுக. முதல்ல திமுகவை தான் இங்கே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த தலையீடுகள் இல்லாமல் 40 கோடி 50 கோடி பஞ்சாயத்தெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ என்னுடைய சந்தேக பார்வை இந்த பிரசிடெண்ட்டை வைத்து பார்க்கும் பொழுது, அதாவது இதற்கு முன்னர் நடந்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, நானே நேரடியாக பல சம்பவங்களை பார்த்திருக்கின்ற சூழலில் என்னால் சொல்ல முடியும், இதிலும் இந்த நவீன் விவகாரத்திலும் கண்டிப்பாக ஆளுங்கட்சியோட தலையீடு இருந்திருக்க வேண்டும். அது இருந்ததுனால்தான் புகாரே எங்கேயும் பதிவு பண்ணாமல், எஃப்ஐஆரே எங்கேயும் போடாமல், நீங்கள் ஒருத்தனை கூட்டு போய் நீங்கள் மிரட்டுறீங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு வருகிறது. இதுலேயும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும், அந்த நிறுவனத்துடைய மேல் அதிகாரிகள் மீதான் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கே தவிர்த்து அந்த காவல்துறையினர் என்னை துன்புறுத்துகிறார்கள் என்று அந்த இமெயிலில் இல்லை. அந்த இமெயிலை அவர் தான் அனுப்பினாரா, வேறு யாராவது அந்த அந்த இமெயிலை அனுப்பினார்களா, அது குறுஞ்செய்தி கூட கிடையாது, இமெயில், அதை அனுப்பினார்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் விசாரணைக்கு அப்புறம் நம்ம பார்க்கப்பட வேண்டியது. ஆனால் காத்திருப்போர் பட்டியலில் அந்த உயர் அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தெரிய வருகிறது. விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிய வருகிறது. அதில் ஏதாவது உண்மை வெளியே வந்தால் அப்போ நம்ம காவல்துறை தான் காரணம், அரசியல்வாதிகளே இதில் காரணம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அது வரையில் என்னால் சொல்ல முடியும், இந்த கோடிகளில் புரளக்கூடிய இந்த பஞ்சாயத்துகள் இருக்குது பாருங்கள், அதுலேயும் அந்த நபர் அந்த இமெயிலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் 5 கோடி ரூபாய் திரும்ப கட்டிவிட்டேன், இன்னும் மற்ற தொகையெல்லாம் கட்டுகின்ற தவணை முறையாக கட்டுவதற்கு தயாராக இருந்த நிலையில தான் என்னை மிரட்டினார்கள், அதனால் இந்த முடிவை நான் எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது 5 கோடி ரூபாய் புரட்டி கட்டும் அளவிற்கு அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து வாய்ப்புகள் இருந்திருக்கிறது அப்படின்னா, சொத்துக்கள் இருந்திருக்கிறது அப்படின்னு தான் பொருள். அதை கட்ட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? கையாடல் செய்திருந்தால் தான் வந்திருக்க வேண்டும். அப்போது இது முழுக்க முழுக்க ஒரு கட்ட பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விவகாரம். இது நவீன் என்கிற அப்பாவி கொல்லப்பட்டார். யார் கொல்லப்பட்டாலும் கொலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நவீன் என்ற அப்பாவி கொல்லப்பட்டாரா, அல்லது ஏற்கனவே கையாடல் செய்தனால் கட்ட பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சம்பவம் தற்கொலையா கொலையோ இது நடந்திருக்கிறதா அப்படின்ற கோணத்தில் தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதை திருபுவனத்தில் நடந்த சம்பவம் போலவே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்க வேண்டுமா என்றால், காவல்துறை தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். காவல்துறை இதில் எந்த பதிலை சொல்ல வேண்டும் என்றால், யார் உங்களுக்கு இந்த அழுத்தங்களை கொடுக்கிறார்கள், அது திருபுவனமாக இருக்கட்டும் அல்லது இந்த சம்பவமாக இருக்கட்டும், புழலில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவமாக இருக்கட்டும், யார் உங்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கிறார்கள், அந்த அதிகார வர்க்கம் யார்? அது கண்டிப்பாக காவல்துறை மட்டுமே இருக்க முடியாது. இது அரசியல் பின்புலம் கொண்டவர்களுடைய அந்த உத்தரவின் பேரில் தான் இந்த மிரட்டல்கள் நடந்திருக்க வேண்டும், அல்லது இந்த கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்க வேண்டும். அப்போ அது தற்கொலையாகவே இருந்தாலும் இந்த நிறுவனத்துடைய உயர் அதிகாரிகளுக்கு யார் பின்புலமாக இருந்தார்கள், எந்த அரசியல்வாதி பின்புலமாக இருந்தார், முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் எந்த திமுக பொறுக்கி பயல் பின்புலமாக இருந்தார் என்பதனை ஆராய்ந்து தேடி அல்லது நாமே விசாரித்து, காவல்துறை விசாரித்து அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தாலும் சரி,
காவல்துறை அது செய்யுமா என்றால் செய்ய வாய்ப்புகள் குறைவு. யார் அந்த சார் விவகாரத்திலேயே நம்ம பார்த்தோம். அண்ணா பல்கலைக்கழக யார் அந்த சார் விவகாரத்திலேயே ஆரம்பத்திலேயே சார் என்ற ஒரு நபரே கிடையாது என்று முடித்து விட்டார்கள். அப்போ அப்படியான ஒரு நிலைக்கு தான் இந்த விசாரணையும், இந்த வழக்கும் செல்லுமா அப்படின்றத வருகின்ற நாட்களில் பார்ப்போம். ஆனால் இது தேடினோன விஷயத்த தேடினோன யார் இது பின்புலத்திலன்னு தெரிஞ்சு போயிடும். மேலாப்பில நம்ம பார்க்கும்பொழுது ஏன்னா இது போன்ற நிறைய சம்பவங்களை நாம் பார்த்து வருகின்றதுனால சொல்றேன். மேலாப்பில பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவர் தான் இதை இயக்கி இருக்க வேண்டும். இந்த கட்ட பஞ்சாயத்தை நடத்தி இருக்க வேண்டும். அது யார்? அப்ப யார் அந்த சார் போல திருபுவனத்தில் யார் அந்த விவிஐபி என்பது போல இங்கும் யார் அந்த அரசியல் புள்ளி அப்படின்ற கேள்வியில் நாம இந்த வழக்கை பின்தொடர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.